ரெண்டு ஷாம்புவா ஒண்ணு துரத்திக்கிட்டு தங்களோட தடகள திறமையை சோதிக்குது. போட்டியில ரெண்டும் ஒண்ணு தாக்காது. ஆனா முதல்ல இறுதிக் கோட்டை அடைய முயற்சிக்கும். வெற்றினா சிறப்பு பரிசு உண்டு. பெண்ணினத்தோட இணை சேர்ற உரிமை. தோற்றத்தை தவிர்த்து பார்த்தா ஷாம்புவா அமைதியான விலங்கு. அரிதாதான் சண்டையில ஈடுபடும். செங்குத்தான சரிவுகள்ல இதயம் வெடிக்கிற அளவு ஓடுறதன் மூலமா மேல் ஷாம்புவா தன்னோட வலிமையை நிரூபிக்கும். சோர்வடைஞ்சு எது முதல்ல நிக்குதோ அது தோத்து போனதா அர்த்தம். தோத்துப்போன ஆண் இரண்டாவது சுற்றுக்கு தயாராகும். வெற்றியாளர் பெண் இனங்களை அணுகும். கிராண்ட் சாசோவோட குளிர்கால மேய்ச்சல்ல கிடைக்கிற உணவை சாப்பிடுறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிற இதுங்க அலட்சியத்தோட நடந்த போட்டியை வேடிக்கை பார்க்கும். கிராண்ட் சாசுங்கிறது மெடிட்டரேனியனோட மைய பகுதியில இட்டாலியன் பெனின்சுலால இருக்கிற உயர்ந்த மலை. காற்று வீசினதால பனிவிலகின வெளிப்படையான முகடுகள்ல புற்கள், மரப்பட்டிகள், லிக்கன்ஸ் தேடி ஷாம்புவாஸ் அலைஞ்சுகிட்டு இருக்கு. உயர்ந்த மலைகள்ல இருக்கிற எல்லா உயிரினங்கள் மாதிரியே உறைபனியை சமாளிக்க கத்துக்கிட்டு இருக்கு. கூடவே கடுமையான குளிர்காலத்தை தாங்குற திறனையும் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குட்டியும் தாயோட முதல் குளிர்காலத்தை எதிர்கொள்ள போகுது. இன்னொரு முறை பால் குடிக்க முயற்சி செய்யுது. ஷாம்புவாஸ் வலுவான விலங்குகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறுதியான வளைவான கொம்புகள் இருக்கும். அதிக டெஸ்டோஸ்டரான் நிறைஞ்ச ஷாம்புவாஸ் தங்களோட வலுவான வாசனை சுரப்பிய கொம்புகள் மூலமா அங்க இருக்கிற செடிகள்ல தேய்க்கும். ஒரு ஃபீமேல் கூட்டத்தை ஒரு மேல் அணுகுது. விருப்பத்தோட இருக்கிற ஒரு ஃபீமேலோட வாட அதுக்கு செய்தி அனுப்புது. அமைதியா மேய்ந்துகிட்டு இருக்கிற அந்த மந்தைக்கு நடுவுல தன்னோட ஃபீமேல அடையாளம் கண்டுபிடிச்சு முரட்டுத்தனமா முயற்சிக்கணும். ஃபீமேல் ஒரு சில நாள் தான் அந்த உணர்வோட இருக்கும். குறைவான அந்த நேரத்தை மேல் பயன்படுத்திக்கணும். பலன் இல்ல. பெண் இன்னும் அதுக்கு தயாராகல. துரத்துறதுல பிரயோஜனம் இல்ல. ஆனா நிராகரிப்பு ஏத்துக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எப்படியாவது ஏத்துக்க வைக்கணும்.
அதிர்ஷ்டவசமா இந்த மந்தையில இன்னும் ஃபீமேல்ஸ் இருக்கு. ஷாம்வாஸ் மந்தை பரபரப்பாகலாம். ஷாம்வாஸ் அமைதியான விலங்கா இருந்தாலும் குளிர்காலத்துக்கான கொழுப்பு சேமிக்க நேரத்தை செலவிடுது. இந்த இணை சேரும் நிகழ்வு குட்டிகளை பாதிக்குது. பந்தயம் பாறைகள் மலைச்சரிவுகள்ல பல மணி நேரங்கள் நடக்கும். அற்புதமான விளையாட்டு வீரர்களோட நுரையீரல் தசை எலும்புகள்ல கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். குட்டிகளோட இருக்கிற ஃபீமேல்ஸ் மேல்ஸோட விருப்பத்துக்கு அடிபணிய விரும்பாது. போட்டி நடக்கிற இடத்துல இருந்து விலகி போக அதுங்க முயற்சி செய்யும். குட்டிகளை கவனிச்சுக்கிறதுல முன்னுரிமை கொடுத்து எதிரிகள் மேல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கும். குட்டியை தாக்க வர்ற பறவையை விரட்டுது. ஒரு கிரிஃபின் வல்ச்சர் பொதுவா ஷாம்வா குட்டியை தாக்காது. ஆனா என்ன வேணா நடக்கலாம். ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள் மற்றும் பிரான்ஸ்லேருந்து ஸ்லோவேனியாவில் உள்ள பகுதிகளில் காணப்படுற ஷாம்வாஸ் மாதிரி இதுங்க கிடையாது. பொதுவா இங்கே காணப்படுற சமீபத்தில் உருவான ஆல்பைன் ஷாம்வாஸ் மாதிரி இல்லாம ஆப்பனைன் ஷாம்வாஸ் பண்டைய கால உயிரினங்கள் இப்ப அச்சுறுத்தல்ல இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆண்டுகள் பழமையானதா தெரியுது. தப்பி பிழைத்த வரலாற்றுக்கு முந்தைய சில இனங்களோட தனிமைப்படுத்தப்பட்ட நியூக்ளியாய் பால்கன்ஸ், பிரணீஸ், குறிப்பா ஆப்பனைன்ஸ்ல காணப்படுது. கடந்த நூற்றாண்டுல இந்த ஷாம்வாஸ் அழியக்கூடிய நிலையில இருந்தது. அப்ரட்சியூன் நேஷனல் பார்க்ல 50 ஸ்பெசிமென்ஸ் மட்டும் எஞ்சி இருந்தது. பார்க்கோட பாதுகாப்புனால இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இனப்பெருக்கத்தினால மட்டுமே ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் கொண்ட ஒரு குரூப் கிராண்ட் சாசோவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதுங்களோட வம்சாவளி தங்களோட பழங்கால ராஜ்யத்துல மீண்டும் சுற்றி திரியுது. கிராண்ட் சாசோ மேசிவ் ஆப்பனைன்ஸ்க்கு மத்தியில இருக்கு. இட்டலியோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய ஒரு நீண்ட மலைப்பாலம். மலையேறும் பார்வையிலிருந்து பார்த்தா ஒரு அழகான மலையா மட்டும் இல்லாம கடந்த பனிப்பாறை காலத்துல பனிப்பாறைகளோட வந்த உயிரினங்களுக்கான புகலிடமாவும் திகழுது. உயரமா பறக்கக்கூடிய பறவைகள், பாலூட்டிகள், பூக்கள், பூச்சிகளோட ஃபோர்ட் அப்பாச்சியா இருக்கிறதுனால
இதுங்களுக்கு பனி குளிர்னா பிடிக்கும். யூரோப்போட வெப்பமான கடலுக்கு மையத்துல கடினமான சூழலால சூழப்பட்டிருக்கு. சவுத் யூரோப்ல இருக்கிற மலைகள் மற்றும் ஆல்ப்ஸ் மலைகளோட ஆப்பனைன்ஸை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு காலத்துல ஆல்ப்ஸ் முழுக்க பனிப்பாறைகளா இருந்தது. பறந்து விரிஞ்ச மாண்ட் பிளாங்க் மேட கிளாஸ்னு அழைக்கப்பட்டுச்சு, அதாவது தி சீ ஆஃப் ஐஸ். இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு வர்ற வெப்பநிலையாலையும் குறைவான பனிப்பொழிவாலையும் பனிப்பாறைகள் வேகமா குறையுது. ஆல்ப்ஸ்ல பனிப்பாறைகள் குறைஞ்சுக்கிட்டு வர்றது தவிர்க்க முடியாததா இருக்கு. ஆனா இன்னும் சில ஆண்டுகள் அது இருக்கும். அதோட மறைந்து போன கடைசி பனிப்பாறையிலிருந்து மெடிட்டரேனியனோட மத்திய பகுதியில கிராண்ட் சாசோ உச்சிக்கு கீழே இருக்கிற ஒண்ணு மறைஞ்சுக்கிட்டே வருது. இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல அது மறைஞ்சே போயிடும். அது கால்டரானேன்னு அழைக்கப்படுது. இது 2700 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை விட சின்னது. யூரோப்போட சவுத் சைடுல இருக்கக்கூடியது. சின்ன பனிப்பாறையா இருந்தாலும் முழுமையானதா இருக்கு. செராக்ஸ் மற்றும் பிளவுகள் நிறைஞ்சிருக்கிற இது தெர்மல் பிளாங்கெட் மாதிரி செயல்படுற கற்களால மூடப்பட்டிருக்கிறதோட கோடை காலத்துல சூரிய கதிர்களால பாதுகாக்கப்படுது. கால்டரானேவை சுத்தி இருக்கிற பாறைகள்ல ரெயின் டெபாசிட்ஸ்க்கு மத்தியில சில வகை தாவரங்களும் விலங்குகளும் இருக்கு. இந்த சுற்றுச்சூழல் கடுமையானதா இருக்கிறதுனால சில உயிரினங்கள் மட்டுமே இந்த பிரதேசத்துக்கு தகுந்த மாதிரி வாழுது. ஆல்பைன் சாஃப் உயரமான மலைகளோட சாம்பியன்ஸ்ல ஒண்ணு. பரவலான பனிப்பாறைகள்ல குளிர்ந்த காலநிலைக்கு ஏத்த மாதிரி வாழ பழகின உயிரினங்கள், இறகுகள் ரோமங்கள் கொண்ட உயிரினங்கள் மனிதர்களுக்கு ஆபத்தான சூழல்லையும் உயிர் பிழைக்க பழகியிருக்கு. அது மட்டுமில்லாம அதிக உயரத்துல பறக்கக்கூடிய பறவைகளோட திறனையும் மேம்படுத்துது. ஆல்ப்ஸ்ல பொதுவா காணப்படுற ஆல்பைன் சாஃப் ஆப்பனைன்ஸ்ல அரிதா மாறிக்கிட்டு வருது. கிராண்ட் சாசோ காலனி தான் யூரோப்போட தெற்கு எல்லையில இட்டாலியன் பெனின்சுலால கடைசியா இருக்கிற ஒண்ணு. இந்த சின்ன க்ரோஸ் ஆப்பனைனோட உயரமான சிகரங்கள்ல சுத்தி பறக்குது. ஆனா மாண்ட் பிளாங்க்லயும் எவரெஸ்டோட உச்சியிலையும் கூட இது பறக்கிறத பார்க்கலாம். ஆல்பைன் சாஃப்ஸ் இமயமலையை சேர்ந்தது. ஆயிரக்கணக்கான வருடங்களா யூரோப் மலைகள்ல வசிச்சுட்டு வருது. பனிப்பொழிவு காலத்துல ரொம்ப வேகமா நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை. காற்று அதுங்களை பயமுறுத்துறதில்ல. நேர்மாறா தன்னோட பறக்கும் திறனை அதுங்க வெளிப்படுத்துது. ஆல்பைன் சாஃப்ஸோட கூடுகள் மலையோட உயரத்துல பாறைகள்ல ஆழமான விரிசல்கள்ல காணப்படும். திறன் கொண்ட இந்த பறவையால தான் பாதுகாப்பா உள்ள போக முடியும். இந்த பறவை குழுக்களா வசிக்கும். சிறிய விலங்குகள், பழங்கள், விதைகளை தேடி வருடம் முழுக்க மலையோட உயர்ந்த பகுதியில பறந்து திரியும். அந்த உயரத்துல வருஷத்துல 8 மாதங்களாவது தட்பவெப்பம் கடுமையானதா இருக்கும். 0 டெம்பரேச்சரோட ஐஸ், ஸ்னோ, தீவிரமான காத்தும் அங்க வீசும். பெரும்பாலும் மலை உச்சி மேகங்களால சூழப்பட்டிருக்கும்.
காற்று அதை கலைக்கும் போது கோர்னோகிராந்தி வெளிப்படும். டொலமைட் பாறைகளான செங்குத்தான பள்ளத்தாக்குகள்ல கோடை காலத்தோட மத்தியில கூட பனி இருக்கும். இங்க வசிக்கக்கூடிய எல்லாமே பேடட் ஜாக்கெட்ஸ், பூட்ஸ், சூடான உணவு இல்லாம தினசரி பல சவால்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. மென்மையான இறகுகள், உயிரோட்டமான மனநிலையோட இருக்கிற இந்த உயிரினங்கள் குளிர் பனி இல்லாம உயிர் பிழைக்க முடியாது. அதுங்களுக்கு ஏற்ற நிலையா இருந்தாலும் இது கடினமான வாழ்க்கை. ஆனா அதுங்களுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். குளிரும் பனியும் இந்த உயர்ந்த பகுதிகளை தன்னோட பிடியில வச்சிருக்கு. இங்கேயும் வசந்த காலத்தை காத்துல உங்களால உணர முடியும். மெலிந்து போயிருக்கிற இந்த இளம் நரி பனியில பாதி புதைக்கப்பட்ட ஒரு சடலத்தை கண்டுபிடிச்சிருக்கு. அதிர்ஷ்டவசமான இந்த கண்டுபிடிப்பு குளிர்காலத்துல உயிர் பிழைக்கவும் வானிலை சீராகிற வரைக்கும் உதவும். மொத்த உலகமும் நீண்ட குளிர்கால மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் செயல்பட தொடங்கியிருக்கு. ஒரு கிரிக்கெட் பூச்சியா இருந்தா கூட நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும். லட்சக்கணக்கான கிரிக்கெட்ஸ் தன்னோட இசை நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கு. மேய்ச்சல் நிலங்கள் அழகான பூக்களை வரவேற்கிற ஒரு பசுமையான புல்வெளியை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உருகிற பனி சின்ன ஏரிகளை உருவாக்கும். உயரமான மலைகள்ல இருக்கிற பறவைகளுக்கு கோடைகால உணவை வழங்கறதுக்காக தாவரங்கள்ல பூச்சிகளும் விலங்குகளும் நிரப்பப்படும். ராக் த்ராஷ், வீட்டியர் மற்றும் டோனி பிப்பெட் சகாரா பாலைவனம் மற்றும் மெடிட்டரேனியன் கடலை தாண்டி ரொம்ப தூரம் பயணிச்சு வந்திருக்கு. இதுங்க இந்த மலையோட குறுகிய கோடை காலத்தை பயன்படுத்திக்கும். இதுங்களோட வீடா சில மாதங்கள் இருக்க போற லிட்டில் டிபெட்னு அழைக்கப்படுற மெடிட்டரேனியன் பகுதியோட மிகப்பெரிய ஆல்பைன் புல்வெளிகள்ல ஒன்னான கோர்னோகிராந்தியோட அடிவாரத்துல இருக்கிற கேம்போயின் பிரத்தோரே பிளாட்டோ தான். லிட்டில் டிபெட் 27 கிலோமீட்டர் நீளமும் 8 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. அங்கு ஒரு மரம் கூட கிடையாது. பள்ளத்தாக்குகள்ல இன்னும் கொஞ்சம் பனி மிச்சம் இருக்கு. தரை முழுக்க குரோக்கஸால மூடப்பட்டிருக்கு. இது மோல்களுக்கான சொர்க்கம். ஃபாக்ஸஸ், பஸ்ஸர்ட்ஸ் மட்டுமே நினைச்சு அதுங்க பயப்படும். நிலத்துக்கடியில அதுங்க இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ஆப்பனைன்ஸோட பெரும் பகுதி போலவே கிராண்ட் சாசோ 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மயசீன்ஸால ஒரு கடல் படுகை உயரத்தினால உருவான பழங்கால வண்டல் பாறைகள்ல ஒரு பெரிய பாறை. ஒரு காலத்துல இந்த பாறைகள் வெப்பமண்டல கடலோட வெப்பமான தெளிவான தண்ணிக்கடியில பல உயிர்கள் நிறைஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு பாறைகள்ல பதிக்கப்பட்ட ஒரு சில படிமங்கள் மட்டும் மிஞ்சி இருக்கு. சுண்ணாம்பு பாறைகள் மழையில இருக்கிற அமிலத்தினால எளிதா தாக்கப்படும். அது மேல் பகுதியிலேயே இருக்காது. ஆனா விரிசல்கள் வழியா நுழைஞ்சு நிலத்துக்கடியில போகும். அதனால தான் இங்க நீரோடைகளும் ஏரிகளும் குறைவா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பாறைகள் முழுக்க ஆழமான துவாரங்கள் இருக்கு. சாஃப்ஸ் அதுங்களோட கூடுகளுக்கு அதை தேர்ந்தெடுக்குது. இந்த தடவை ரெட் பில்ட் சாஃப்ஸ் இருக்கு.
ரெட் பில் சாப்ஸும் ஆல்பைன் சாப்ஸும் நெருங்கிய உறவினர்கள், ஃபர்ஸ்ட் கசின்ஸ். பெரிய வித்தியாசமா காணப்படாது. ஆல்பைன் சாப்ஸ் இமயமலையை சேர்ந்த உயிரினமா இருந்தாலும் குளிர் மற்றும் பனிப்பாறை சூழலை ஏத்துக்கிட்டதா இருக்கு. மெடிட்டரேனியன் பறவையான ரெட் பில் சாப் சமீபகால வெப்பமான வறண்ட வானிலையால பயனடைது. இப்போதைக்கு இந்த 2 இனமும் கிராண்ட் சாசோல தான் இருக்கு. ஆனா இதுங்க ஒரு சில வருடங்கள் மட்டும்தான் இருக்கும். சீக்கிரமே ரெட் பில் சாப்ஸ் மட்டுமே இங்க மிஞ்சி இருக்கும். $2,900 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பனைன் மலை வரம்புகள் துணிச்சலான சில யூரோப்பியன் ஈகிளை ஆதரிக்குது. கோல்டன் ஈகிள் ஒரு ஜோடி ஒரு பெரிய குன்றை ஆக்கிரமிச்சிருக்கு. பாறைகளுக்கு இடையில வளர்ந்திருக்கிற பசுமையான ஹோம் ஓக்ஸ்ல சூரிய குளியல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மலைத்தொடர் தான் இதோட பிரதேசமா இருக்கு. ட்ரீட் பெல்ட்ல இருந்து கோடை காலத்துல மட்டுமே பனியில்லாத உயரமான பகுதியில் இருக்கிற மேய்ச்சல் நிலங்கள் வர. முப்பத்தி 8 நாட்கள் அடைகாத்ததுக்கு அப்புறம் இப்பதான் குஞ்சுகள் முட்டையிலிருந்து பொரிஞ்சிருக்கு. சில நேரங்கள்ல அது 2 குஞ்சுகளையோ 3 குஞ்சுகளையோ பொரிக்கும். ஆனா இந்த ஜோடிக்கு ஒரே ஒரு குஞ்சு தான் பொரிஞ்சிருக்கு. அதிக கவனத்தோட பாதுகாக்கப்பட்டு உணவளிக்கப்படுது. ஒரு சின்ன வெள்ளை நிற பந்து மாதிரி இருக்கிற அது 50 கிராமுக்கு குறைவான எடையோட இருக்கும். தாய் அதை விட்டு விலகவே விலகாது. இதுங்களுக்கான இறை தேர்வு அதிக அளவுல இருக்கு. சின்ன ரோடன்ஸ்ல இருந்து பெரிய தாவர உண்ணிகளோட குட்டிகள்ல இருந்து சின்ன சடலங்கள் வரைக்கும். இந்த பாறையிலையும் ஊடுருவல் இல்லாத தனிமையான இடத்திலையும் அதால கூடு கட்ட முடியும். பாறை முகடுல இருக்கிற ஒரு கூட்டுல வாழ்ற இந்த இளம் ஈகிள் பெற்றோரால கொண்டு வரப்பட்ட ஒரு முயலால பராமரிக்கப்படுது. ராக் பார்ட்ரிட்ஜஸ் பனியை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அது ஈகிளால பிடிக்கப்படலாம். அதுங்க எப்பவுமே தப்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். சத்தத்தை ஏற்படுத்தி ஆபத்தை ஒண்ணுக்குன்னு எச்சரிக்கும். கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரத்துல இருந்தாலும் கோடை காலம் இங்க வந்துடுச்சு. சூரியன் வந்ததுன்னா வெப்பம் இருக்கும். ஆனா இந்த உயரத்துல சூரியன் மறைஞ்சதுமே தட்ப வெப்பம் உடனடியா இறங்கிடும். கோடை காலம் இங்க குறுகியதா இருக்கும். உயரமான இடத்துல வாழ்ற ஒரே வகை பாம்பு முட்டைகள் இடாது. குஞ்சு பொறிக்க நேரமோ வெப்பமோ இருக்காது. ஆனா குட்டிகளை பெற்றெடுக்கும். உர்சீனிஸ் வைப்பர் யூரோப்போட மிகச்சிறிய வைப்பர்.
இந்த இனம் ஈஸ்டர்ன் யூரோப் மற்றும் ஏசியாவோட புல்வெளிகள்ல காணப்படுது. கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரத்துல தனக்கான வசிப்பிடத்தை வச்சிருக்கு. இங்க கிரிக்கெட்ஸையும் மற்ற சிறிய உயிரினங்களையும் வேட்டையாடுது. ஒயிட் விங்டு ஸ்னோ ஃபின்ச்சஸோட ஆட்சி தொடங்கியிருக்கு. கற்கள் மற்றும் பூச்சிகளுக்கு நடுவுல விதைகளையும் சின்ன முதுகெலும்பில்லாத விலங்குகளையும் தேடுது. இங்கே ஒவ்வொரு சதுர அங்குலத்திலையும் தனக்கான இரைய அதுங்க தேடிக்கிட்டு இருக்கு. ஸ்பாரோஸோட உறவினரான இந்த பறவைக்கு நீளமான இறகுகள், வலுவான நீண்ட வால், பாறைகளை பிடிக்க உறுதியான நகங்கள், விதைகள், பைன் நட்ஸை திறக்கிறதுக்கு, பூச்சிகளோட பாதுகாப்பு ஓட்ட உடைக்கிறதுக்கு உறுதியான அலகையும் கொண்டிருக்கு. ஒயிட் விங்டு ஸ்னோ ஃபின்ச்சஸ் குளிர்காலத்தோட மத்தியில கூட நிரந்தரமா 2000 மீட்டர் உயரத்துல தான் வாழுது. பொதுவா பாறைகளுக்கு இடையில இருக்கிற ஆழமான துவாரங்கள்ல தான் கூடு அமைக்குது. திடீர்னு ஏற்படுற வெப்பநிலை மாற்றத்தை இந்த பாறைகள் குறைக்க முடியும். இருந்தாலும் ஒரு சிலது நவீனத்தை தேர்ந்தெடுக்குது. கடந்த நூற்றாண்டோட தொடக்கத்துல இருந்த வானியல் ஆய்வகம் மற்றும் ஒரு பழைய ஹோட்டலை இருப்பிடமா இதுங்க தேர்ந்தெடுத்திருக்கு. ஆய்வகத்தோட சுவர்ல இருக்கிற துளை குஞ்சுகளை வளர்க்கறதுக்கு சரியான இடமா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு நிறைய போட்டியும் உண்டு. சுவர்ல இருக்கிற துளைக்கு உரிமை கேட்க போட்டி இன்னும் முடியாத மாதிரி தெரியுது. கூடுக்கான பிரச்சனை இப்போ தீர்ந்திருந்தாலும் கிராண்ட் சாசோல ஒயிட் விங்டு ஸ்னோ ஃபின்ச்சஸோட எதிர்காலம் இன்னமும் நிச்சயம் இல்லாததா இருக்கு. இந்த மலை இந்த இனம் உருவான காரக்கோரம் இமயமலைய ஒத்து இருக்கு. கோடை காலத்துல வெப்பமாவும் குளிர்காலத்துல குறைவான பனியோடையும் இருக்கு. யாரோ ஃப்ரீசரோட கதவை திறந்து வச்ச மாதிரி தான் இருக்கும். தாவரங்களும் விலங்குகளும் மாறிக்கிட்டே வருது. மேய்ச்சல் நிலங்களை காடு இப்ப ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. லிட்டில் டிபெட்ல ஸ்னேக் ஈகிள்ஸ் அதிக அளவு வேட்டையாடுது. இந்த மாதிரி கடந்த காலத்துல நடந்ததே இல்லை. ஏன்னா பாம்புகள் இந்த உயரத்துக்கு வந்ததே கிடையாது. இந்த மலைச்சூழல் ஒரு காலத்துல ஆல்பைன் மற்றும் ஆர்டிக் உயிரினங்களின் புகலிடமா இருந்ததால இங்க இருக்கிற உயிரினங்களை இழக்கும் அபாயம் இருக்கு. அதாவது ஸ்னோஃபின்ச், மெடோ வைப்பர்னு அழைக்கப்படுற ஓர்சீனி வைப்பர் மற்றும் அப்போலோ பட்டர்ஃப்ளை. வெவ்வேறு வகையான பட்டாம்பூச்சிகள் இந்த அப்போலோ உலகத்தோட உயரமான மலைத்தொடரான ஹிமாலயால இருந்து லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வந்து கிராண்ட் சாசோ மாதிரியான மெடிட்டரேனியன் மலைகள்ல வாழும் சூழல் இருந்ததால தங்கியிருக்கு. கவலையளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பகுதிகள் வேகமா அழிஞ்சுக்கிட்டு வர்றது.
கால்டரோனி கிளேசியர் கோடை காலத்துல தப்பிச்சிருச்சு. சரளைகள் மற்றும் பாறைகளால் ஆன இன்சுலேட்டிங் தெர்மோ கவர் தான் அதுக்கு காரணம். இது சூரியனால ஐஸ் சுடாம பாதுகாக்குது. இருந்தாலும் தட்பவெட்பத்தை அதால குளிர்விக்க முடியாது. அதனால பனிப்பாறை வேகமாவும் நிதானமாவும் உருகிக்கிட்டு இருக்கு. இந்த சுற்றுச்சூழல் அழிஞ்சுக்கிட்டு வருது. ஆர்டிக் பகுதியை சேர்ந்த ஒரு சில மலர்கள் சுண்ணாம்புக்கல் பாறைகள்ல பூத்திருக்கு. இங்க கேட்கக்கூடிய ஒரே சத்தம் வாட்டர் பிப்பெட்டோடதுதான். வானத்துல கண்ணுக்கு தெரியாம பறக்கும் போது ஏற்படுற சத்தம். இந்த வளிமண்டலம் உயரமான பகுதிகளுக்கு பொதுவானது. கடல் மட்டத்திலிருந்து 2700 மீட்டர் உயரத்துல மட்டுமே இருந்தாலும் இது இன்னமும் ஆப்பனைன்ஸ் செயின்கான சாதனையா இருக்கு. சுமார் 15,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பனிப்பாறை அதோட அதிகபட்ச விரிவாகத்தை கொண்டிருந்தது. பள்ளத்தாக்கோட தரைப்பகுதி வரைக்கும் பாறைகளையும் சரளைகளையும் இழுத்துக்கிட்டு அதன் விளிம்பிலையும் முடிவிலையும் படிப்படியா குவிஞ்சது. இன்னைக்கு ஒரு காலத்துல உண்மையான ஆர்டிக் பயோசெனசிஸா இருந்த தாவரங்களும் விலங்குகளும் மறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு சில இனங்கள் மட்டும் தான் இருக்கு. இதுல வலிமையான ஹை ஆல்டிடியூட் சீட்லிங்ஸும் அடங்கும். தொடர்ந்து இந்த உயரத்துல பரவலான பாறைகள் மற்றும் சரளைகள்ல பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. திகைப்பூற்ற அழகான நிறங்களால இந்த இடத்தை மூடி இருக்கு. 2000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்துல வளரக்கூடிய சில தாவரங்கள் இந்த தீவிர நிலையிலையும் வாழக்கூடிய அளவுக்கு சில விசேஷமான தழுவல்களை கொண்டிருக்கு. ஆல்பைன்ல வளரக்கூடிய தாவரங்களோட சின்னமான எடல்வைஸுக்கு மலைச்சூழல் தீவிரமானதா இருக்கணும். அதுல எந்த சமரசமும் இருக்காது. இந்த தாவரத்துக்கு பனினா ரொம்ப பிடிக்கும். மெல்லிய ரோமங்களாலான பஃப்ஸால தன்னை மூடிக்கிட்டு காத்துல இருந்து தன்னை பாதுகாக்கும். விலைமதிப்பில்லாத நீர்த்துளிகளை தன்னோட சின்ன உறுதியான உடலுக்குள்ள செலுத்தும். அதனால தான் இது கடினமான எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கு. சமீப காலமா வெப்பநிலை சராசரியா 1 டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது சின்ன விஷயம் கிடையாது. மெலிதான ஃப்ளஃப் ப்ரொடெக்டிங் லீவ்ஸோட கொரோலாங்கிற பூக்களின் இதழ்கள் சூரிய கதிரோட வெப்பத்தை கருமுட்டையின் மேல விழ வச்சு போபிஸ் மாதிரியான விதைகளை பழுக்க வைக்குது. அது குஷன்ஸ் உருவாக்கி கேம்பியான் மாதிரி வெளியில இருக்கிற வெப்பத்தை விட உள்ள கூடுதல் வெப்பத்தை தக்க வைக்குது. இந்த ஆர்ப் வீவர் ஸ்பைடர் புற்களுக்கிடையில தன்னோட வலைய விரிச்சு வச்சிருக்கு. அதுக்கு தான் இடப்போற முட்டைய உருவாக்குறதுக்கான உணவு தேவை. ஆனா அது ஒரு அரிதான அப்போலோ பட்டர்ஃப்ளைய பிடிச்சிருக்கு. இதுவும் மலையில வசிக்கக்கூடியதுதான். பனிப்பாறை சூழல் உயர்ந்துகிட்டே வர்ற வெப்பநிலையால அச்சுறுத்தலுக்குள்ளாயிருக்கு. ஆர்டிக் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் விங்டு ஸ்னோ ஃபின்ச்சஸ்க்கும் அதிகரிச்சுக்கிட்டு வர்ற வெப்பநிலையால பல நூற்றாண்டுகளா தழுவின சூழல் மாறிக்கிட்டே வருது. இந்த சின்ன பறவைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா குளிர்கால பனிப்பொழிவு குறைஞ்சுக்கிட்டே வர்றதுதான். ஒரு காலத்துல கோடைகாலம் முழுக்க இங்க இருக்கிற பள்ளத்தாக்குகள்ல இருந்த பனி இப்ப காணாம போனது. ஒரு காலத்துல இங்க ஒயிட் விங் ஸ்னோ ஃபின்ச்சஸ் பெற்றோர்கள் தன் குஞ்சுகளுக்கு பிடித்த கிரேன் ஃப்ளை லாவாவை தேடி இந்த இடத்துல சுத்தி திரிஞ்சிருக்கு. இந்த கேட்டர்பில்லர்ஸ் பனியோட கடைசி விளிம்புல ஈரமான தண்ணீர்ல ஊர்ன நிலத்துல தான் நல்லா செழிச்சு வாழும். சில சதுர கிலோமீட்டர் அகலம் இருக்கிற ஒரு சின்ன ஸ்னோ பேட்ச்ல பல ஜோடி ஒயிட் விங்டு ஸ்னோ ஃபின்ச்சஸ் இருக்கும்.
ஆனா குஞ்சு வளர்றதுக்கு குறைஞ்சது 4ல இருந்து 5 வாரங்களாவது நீடிச்சிருக்கணும். ஒருவேளை பனி வேகமா மறைஞ்சதுன்னா குஞ்சுகள் பிழைக்காம போயிடும். இந்த ஈர நிலம் அற்புதமான கட்டிட பொருளாவும் இருக்கு. ஹவுஸ் மார்டின்ஸ் ஹோட்டல் மற்றும் ஆய்வகத்தோட மூலையில தங்களுக்கான கூட்ட கட்ட சேகரிக்குது. இதுதான் யூரோப்போட உயரமான ஹவுஸ் மார்டின் எண்ணிக்கையா இருக்கு. இவைகளோட கூடுகள் 2100 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த பறவைகளோட இந்த சிறிய உறவினர்களும் சேற்று துகள்கள் சேகரிக்கிறதுக்கான சிறந்த இடத்துக்காக போட்டி போடுது. தங்களோட அலகுகள் மூலமா கூட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு டெரகோட்டா வால் மாதிரி அதை வடிவமைக்க தொடங்குது. அதிர்ஷ்டவசமா இந்த வருஷம் பனி அதிக நாள் இருக்கிறதுனால ஹவுஸ் மார்டின்ஸ் தங்களோட கூட்ட கட்ட முடியுது. ஒயிட் விங்டு ஸ்னோ ஃபின்ச்சஸையும் குஞ்சுகளுக்கு உணவு தேட அனுமதிக்குது. ஷாம்வாஸ் பெண்ணினம் தன்னோட குட்டிகளை செங்குத்தான பாறைகள்ல தான் பெற்றெடுக்குது. நரிகளாலையும் ஓநாய்களாலையும் அங்கு போகவே முடியாது. ஃபீமேல் ஷாம்வா பெற்றோர்களின் கடமையை பகிர்ந்துக்குது. மாறி மாறி குட்டிகளை பாதுகாக்குது. பரஸ்பர குழந்தை பராமரிப்புக்கு இது ஒரு புத்திசாலித்தனமான முறை. ஒரு ஃபீமேல் ஷாம்வா குட்டிகளை பாதுகாக்கும் போது மத்ததெல்லாம் பாறைகள்ல நிம்மதியா மேயும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாதுகாக்கும். ஷாம்வாஸ் குறிப்பா ஈகிள்ஸ் நினைச்சு ரொம்ப பயப்படும். ஈகிள் குஞ்சு தன்னோட பெற்றோர் மாதிரியே நல்லா பெருசாயிடுச்சு. ஆனா அதுக்கான எல்லா சிறகுகளும் வளரல. பெற்றோர் கொண்டு வந்த இரைய பாதுகாத்து ஆக்ரோஷமா அதுகிட்ட எடுத்துக்கிட்டு போகுது. மேல் வந்ததும் கூட்டில இருந்து விழக்கூடிய உணவை பிடிக்கிறதுக்காக ஆவலோட காத்திருக்கு. ஒரு பாறையோட அடிவாரத்துல காத்திருக்கு. பல வாரங்களுக்கு அதால கூட்டுக்கு திரும்ப முடியாது. தனக்கான உணவு வர்ற வரைக்கும் அதை ரொம்ப கீழே விழாம பார்த்துக்கிட்டா பாறையிலேயே காத்திருக்கணும். கோடை காலம் வந்ததும் உடனே மறைஞ்சிடும். இதனால கோடை காலத்துல சாப்பிடறதுக்கு இந்த பறவைகளுக்கு எதுவும் கிடைக்காது. ஹவுஸ் மார்டின்ஸ் மவுண்டன் ஸ்வாலோஸ் கிளம்பியாகணும். இங்க கோடை காலம் உடனடியா வந்துடும். சின்ன ஈக்கள், கொசுக்கள், மத்த ரெக்கை பூச்சிகள் ஒரு சில நாட்கள்ல மறைஞ்சிடும். இந்த பறவைகள் ஆப்பிரிக்காவுக்கு போயாகணும். ஆனா மலையில நூத்துக்கணக்கான பறவைகளுக்கு குறிப்பா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தோட மையத்துல கூடினதுக்கு அப்புறம் தான் செயல்படும். இயற்கையும் மக்களும் குளிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்காங்க. மலை படிப்படியா மறுபடியும் அமைதியை நோக்கி போகுது. மேய்ப்பர்களும் அவங்க மந்தைகளும் அப்ரூட்சியோ மற்றும் பூலியோவை இணைக்கிற கலாஷியோ கோட்டைக்கு கீழே போற பண்டைய மனிதனால உருவாக்கப்பட்ட பாதைகளை பின்தொடர்றாங்க. குதிரைகள் தான் இந்த மலையில மிஞ்சி இருக்கிற ஒரே பெரிய விலங்கு. அதெல்லாம் வலிமையானது.
உழைக்கக்கூடிய விலங்குகள். ஓநாய்களோட எண்ணிக்கை இங்க அதிகமா இருந்தாலும் இங்க சுதந்திரமா சுத்தி திரியும். இந்த ஓநாய்கள் காட்டுத்தாவர உண்ணி மற்றும் கால்நடைகளை வழக்கமா வேட்டையாடும். ஓநாய்களால கொண்டு வரப்பட்ட ஒரு விலங்கின் சடலம் உணவை தேடி இந்த பகுதிக்கு மேல பறந்துகிட்டு இருக்கிற சில வல்ச்சர்ஸோட வயிற்றுக்குள்ள போகுது. சண்டை தொடர்ந்துகிட்டு இருக்கு. தன்னோட படிநிலையை உறுதிப்படுத்திக்குது. அதிக பசியோட இருக்கிறது தான் ஜெயிக்கும். வயிறு நிரம்புனா நிலையை தக்க வச்சுக்க விருப்பம் காட்டும். இப்ப இங்க யாருமே வர்றது கிடையாது. டெலிஸ்கோப்போட பெரிய டோமோட இருக்கக்கூடிய ஒரு வானியல் ஆய்வகமும் இப்ப மூடப்பட்டுடுச்சு. ஷாம்வாஸ், பட்டை, லிக்கன்ஸ் சின்ன கிளையை சாப்பிட்றதுக்கு பீச் ஃபாரஸ்ட்க்கு இறங்கி இருக்கு. குளிர்காலத்துல குறைவான தீவனம் தான் அதுங்களை காப்பாற்றணும். தங்களோட நீண்டகால எதிரிகளை அதுங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மக்கள் இப்போ நண்பர்களா இருக்காங்க. இந்த அற்புதமான நேஷனல் பார்க்க மதிக்கிறாங்க.